கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நன்றியப்பா, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க. உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகை எங்கள் மத்தியில் வருவதாக. உம்முடைய நல்ல கிருபை எங்களுக்கு தந்தரணும். உலர்ந்து போன எல்லா எலும்புகளையும் என் தேவன் உயிரடைய செய்யும். தொடர்ந்து குடைகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்காக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் வந்ததின் நிமித்தமாக அவர்களுடைய ஆவி மிகவும் உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் ஜீவனையே உயிரையே இழந்து போன ஒரு நிலைக்கு நேராக அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவருடைய ஆவி மிகவும் உலர்ந்து போய்விட்டது. ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது அவனுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் அவனுக்கு ஒரு பாதிப்பு இல்லாவிட்டாலும் கூட அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்துமா மிகவும் உலர்ந்து சோர்ந்து போய்விடுகிறது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை,
திருப்தி இல்லை, மிகுந்த வருத்தம், வேதனை, சங்கடம். இதெல்லாம் வருவதற்கான காரணம் என்னவென்றால் பாவம்தான் அதனுடைய காரணம். ஒரு மனிதனுடைய பாவம் அவனுடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிறது என்று நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம். ஒரு பாவம் செய்கிற மனிதனுடைய ஆத்துமாவை அந்த பாவமானது சேதப்படுத்துகிறது. இது நிமித்தம் அவனுக்குள் மிக சோர்வுகளும் வேதனைகளும் உண்டாகிறது. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் ஆவியில் ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், வாழ்க்கையை குறித்து ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு கூட தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். நீங்கள் உலர்ந்து போன அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை உயிர்ப்பிக்க கர்த்தரால் முடியும். எப்பொழுது அந்த காரியம் நடக்கும் என்றால், கர்த்தருடைய ஆவி அந்த எலும்புகளுக்குள்ளே வரும்போது அங்கே உயிர்மீழ்ச்சி உண்டாகிறது. அங்கே 5வது வசனம் சொல்லு, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர். ஒரு மனிதன் கர்த்தராலே மாத்திரம்தான் உயிரடைய முடியும், அவன் எழும்ப முடியும். நீங்கள் சுயமாக என்னதான் எழும்ப முயற்சித்தாலும் உங்களால் எழும்ப முடியாது. நம்மளை உயிர்ப்பிக்கிறவர் ஆண்டவர். வியாதியிலிருந்து உயிர்ப்பிக்கிறார், பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறார், வீழ்ந்து போன வீழ்ச்சியிலிருந்து நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அப்போ தேவன் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். அவன் சோர்வில் விழுந்து போனாலும், வியாதியில் விழுந்து போனாலும், பாவத்தில் விழுந்து போனாலும், கடனில் விழுந்து போனாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் விழுந்து உலர்ந்து போன ஒரு நிலையில், வாழ்க்கையில் ஒரு விரக்தி உண்டாகி ஏன் வாழ்கிறேன்னு தெரியாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவரால் நிச்சயமாக முடியும். அதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய ஜீவனையே நமக்காக பலியாக கொடுத்து நம்மளை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த தேவன், உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த தேவன் நம்மளையும் நிச்சயமாக உயிர்ப்பித்து மேன்மைப்படுத்த முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் நீங்கள் எழும்பவே முடியாத அளவுக்கு ஏதோ சில பிரச்சனைகள் உங்களை கீழே தள்ளி உலர்ந்து போன ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆண்டவர் நிச்சயமாக ஒரு உயிர்மீழ்ச்சியை தந்து உங்களை உயிர்ப்பிக்க முடியும். நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புகளெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது உயிரடைந்து ஒரு மகா பெரிய சேனையாக எழுந்து நின்றதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்களும் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். விழுந்து போய் எழும்ப முடியாமல் சோர்வில் கிடக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கும் தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்கும்போது உங்கள் ஆவி உயிரடையும், நீங்கள் எழுந்திருப்பீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதம். ஒரு சேனையாக எழும்புகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உலர்ந்து போய் எழும்பவே வழி இல்லைன்னு சொல்லி ஒரு மரித்த நிலையில் ஆவியில் துவண்டு, பாவத்தில் விழுந்து, வியாதியில் விழுந்து, பலவிதமான சூழ்நிலையில் எழும்ப முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் மேல் இப்பொழுது கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே கடந்து சென்று அவர்களை உயிர்ப்பிப்பதாக என்று ஜெபிக்கிறேன். செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென்.